பெண்களா பிறந்து நமக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். அந்த லிமிட்ஸ்ல நம்மளும் தான் இருக்கணும். இல்ல நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன் அப்படின்னு சொன்னா உன் இஷ்டத்துக்கு தான் அது நடக்கும் அப்படிங்கறது தான் இவங்க வந்து ரொம்ப குறிப்பா அதை சொல்லியிருக்காங்க. சோ அந்த பெண்ணுக்கு இல்லைனாலும் அந்த ஏஜ்ல இல்ல அந்த வேற ஒரு பெண்ணு பார்க்கும்போது அதே கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. இதுதான் நான் எப்பவுமே ஒரு ஃபீல் பண்ணுவேன். சோ அப்படி இருக்கும்போது நம்ம லிமிடேஷன்ஸ்ல நம்ம இருக்கணும். சோ நம்மளே அதுக்கு வழி என்ன சொல்லுவாங்க சார், வழி கொடுத்துடக்கூடாது. மேபி அதுதான் நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களோட டேக் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல பேர்ல ஆபாசமான வீடியோக்கள் பண்ணிருக்காங்க. உங்களோட டேக் என்ன? என்னோட டேக் சொல்லவா? அவங்க குறைச்சிக்கிறாங்களோ இல்லையோ பாக்குறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க பார்க்காம என்கரேஜ் பண்ணாம நீங்க டிலீட் பண்ணிட்டோ இல்ல பிளாக் பண்ணிட்டோ போயிட்டீங்கன்னா அவங்க பண்றவங்க வந்து பெருசா என்ன சொல்றது ஹைப் ஆகாது, வைரல் ஆகாது. நீங்க பாக்குறீங்க, லைக் பண்றீங்க, ஒரு 1000 லைக் வருது, இன்னொன்னு இது பண்ணோம்னா ஒரு 2000 லைக் வருதுன்னு அவங்களுக்கு தெரியுங்கிறதுனாலதான் அவங்க இன்னும் மேலும் மேலும் பண்றாங்க. ஸோ மேக்சிமம் நம்ம அதை பார்க்காம இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தட்டி விட்டோம்னா பண்றவங்களுக்கு வேற வழி இல்ல. என்னடா என்ன பண்ணாலும் பார்க்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கம்மி ஆயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. என்கரேஜ் பண்ணாதீங்க. ரொம்ப எல்லாம் ஆபாசமா காட்டினாங்கன்னா நம்ம மக்களுக்கு சொல்றது என்ன, என்கரேஜ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் விட்டுருங்க, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரீம் படம் பார்த்துட்டு வரோம் சார். படம் பரவாயில்ல சார், நல்லா இருக்கு. எல்லாம் வந்து புது குஞ்சுங்களா இருக்காங்க. பட் ரக்ஷிதா மேடம் நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ரோல் நல்லா ஃபிட் ஆகுது அவங்களுக்கு. வைஜந்தி ஐபிஎஸ் ரேஞ்சில் அவங்க இருக்காங்க. மற்றபடி படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க சார். பெண்களுக்கு வந்து கவர்ச்சி இருக்கலாம், பட் அது வந்து மற்றவங்களுக்கு அந்த காம உணர்ச்சி தூண்டுற அளவுக்கு இருக்கக்கூடாது. எதுவுமே வந்து ஒரு அளவோடு இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஏஜ்டு பீப்புளும் இதனால மறைமுகமாக எப்படி வந்து அவங்கள உணர்ச்சியை தூண்டுது, அதனால சமுதாயத்தில் என்ன பாதிப்பு, யாரோ ஒருத்தர் பண்ணுறது வந்து அது அவங்களுக்கு பாதிப்பு வர மாட்டேங்குது. அந்த பார்வை வந்து அடுத்தவங்க மேலே திணிக்கப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்ம வீட்டில் வந்து நம்ம பசங்களை வளர்ப்புக்கும் இது ஒரு நல்ல யூஸாக இருக்கும். ஏன்னா நம்ம பசங்களை வந்து செல்லமாக சின்ன பசங்களாம் பார்ப்போம். அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட நம்ம பசங்க தானே போது நம்ம கண் பார்வைக்கு தப்பு தெரியாது. பட் வந்து பப்ளிக்ல வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தப்பான கண்ணோட்டம் தெரியுது. ஸோ இது வந்து பப்ளிக் வந்து ஒரு நல்ல மெசேஜா இருக்கு சார். எல்லாம் போஸ்டர்ல தான் அந்த மாதிரி கிளாமர்லாம் இருந்தது. பட் படத்துக்கு தேவையான விஷயங்கள் தான் வச்சிருக்காங்க. எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ணு பார்க்குதோ அது எல்லாருமே வந்து கரெக்டாக எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாருமே வந்து கவர்ச்சி வந்து சுதந்திரம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த சுதந்திரம் வந்து அடுத்தவங்களை வந்து பாதிக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு வந்து அந்த காம உணர்ச்சியை தூண்டாத அளவுக்கு இருந்ததுன்னா சமுதாயத்தில் இது மாதிரி இந்த அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காமல் இருக்குன்றதுக்கு இது மாதிரி சப்ஜெக்ட் பார்த்து ஜனங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆனாங்கன்னா நம்மளே சேஞ்ச் ஆகணுன்ற மாதிரி தான் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. கருத்தா சொல்லலை, படத்திலே வந்து ஒரு தீர்வு சொன்ன மாதிரி இருக்கு. அது படத்தை பார்த்தாங்கன்னா புரியும். ஓவரால் நல்லா இருக்கு சார். படம் டைம் போறது தெரியல. ஏன்னா புது டீம் போது பொதுவா புது மூஞ்சிங்களை ரொம்ப நேரம் உட்காந்து யாரும் ரசிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நமக்கு படம் முக்கியம் இருந்தா கூட நமக்கு பிடிச்ச ஆக்டர்னா உட்கார்ந்து இருப்பாங்க. பட் இது வந்து நல்லா போகுது சார். டைம் நல்லா போகுது. தேங்க்யூ. எக்ஸ்ட்ரீம் ரொம்ப நைஸ் சார். ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்க்க. பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு சார். பெண்கள் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், முறை என்றது இருக்கு, அது கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு மெசேஜ். சூப்பரா பண்ணிருக்காங்க சார். நல்லா பண்ணிருக்காங்க. புது அந்த போலீஸ்மேன் கண்டுபிடிச்சது. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கு சார். சாங்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பட் மியூசிக், அந்த ஃபைட் எல்லாமே எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். அவன் எக்ஸ்ட்ரீம் படம் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இளைய சமுதாயம் வந்து அதை பார்த்து வர்ற பசங்க வந்து நல்ல மாதிரி இருக்கணும். பொண்ணுங்களா இருக்கட்டும், பையங்களா இருக்கட்டும். ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று வந்து பாலியல் பலாத்காரம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னாக்க ட்ரக்ஸ். இது ஸோ இந்த பெண்களுக்கு இழைக்கக்கூடிய இந்த கொடுமை அப்படின்றது பாத்தீங்கன்னா யதார்த்தமா எடுத்திருக்கிறாரு. பட் அதை வந்து ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அவரு. இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு சின்ன விஷயம், அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த பசங்க பண்றாங்க அப்படின்ற ஒரு தப்பை எடுத்துக்காட்ட போயிட்டு தான் இந்த கதையை உருவாயிருக்கு. அந்த சின்ன குழந்தை இது ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்றது சொல்ல வந்தனால இப்ப அந்த குழந்தையோட உயிரே போயிட்டு இருக்கு இதுல. ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல். அது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த, தப்பான ஒரு விஷயத்த பார்க்கும்போது எல்லாருக்குமே சமுதாயத்துல அது ஒரு பெரிய கஷ்டம். நேர்மையா இருக்கிறவங்க எல்லாருக்குமே கஷ்டம். அந்த பொண்ணோட உண்மைதான் அந்த பொண்ணை கொண்டு இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாரும் வந்து உண்மையா இருக்கணும். ஸோ
நம்ம சமுதாயத்துக்கு தேவையான விஷயம் என்னவோ அதை எல்லாரும் பண்றது கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. ட்ரெஸ் கோட், பெண்களோட ட்ரெஸ் கோடை பத்தி சொல்லியிருக்கிறாரு. எதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி டைரக்டர்ஸ் அவர் சொன்னது உண்மைதான். பெண்களாகி நாங்களே ஒரு ஒரு நார்மலா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த பார்க்கும்போது எங்களுக்கே வந்து என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே இப்படி, அதுக்காக தப்பா சொல்ல வரல நான். ஸோ ஆடைகள் வந்து அணிய வேண்டும், நம்ம வந்து அடக்கொடக்கமா அணிஞ்சுக்கணும் அப்படின்றத அழகா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும், வர்ற சமுதாயத்தை காக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதை தான் வந்து டைரக்டர் சார் அருமையா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி படத்துல நடிச்சிருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் ஆல். வாழ்க வளமுடன். 2025ல எல்லாரும் வந்து நல்ல ஒரு வளமான சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரோஹிணி தியேட்டர்ல நம்ம எக்ஸ்ட்ரீம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்பெஷல் ஃபேன்ஸ் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்து படம் பண்ற எங்களுக்கே வந்து சார் சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்க. சில விஷயங்கள் எப்படி நடக்குது, யார் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் நமக்கே சஸ்பென்ஸ் வச்சிருந்தாங்க. படம் பார்க்கும்போது எனக்கே அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ த பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லலாம். அண்ட் மியூசிக்கோட சேர்ந்து நம்ம பார்க்கும்போது சத்தியமா ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் பெரிய பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி சின்ன படங்கள்ல நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் மேலும் மேலும் நம்மளால நிறைய படங்கள்ல நடிக்க முடியும், நிறைய படங்கள் தயாரிக்க முடியும். ஸோ எல்லாருக்கும் நம்ம டீமுக்கு எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. இங்க இருக்கீங்களா? சார் இங்க இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ சத்தியமா ஒரு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ப்ரிவ்யூ போட்டிருந்தீங்கல்ல சார், நீங்க ப்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீமியர் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னது அந்த விஷயம் தான். ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் செம்மையா வேலை வாங்கியிருக்காரு நம்ம டைரக்டர். ஸோ எல்லாத்துக்குமே சூப்பர் ஃப்ளோ, ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. சாரி. அண்ட் இவர் தான் நம்ம ப்ரொடியூசர் சார். படத்துல நீங்க பார்க்கும்போது இவரும் இப்படி எல்லாம் நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு. சத்தியமா சார் நானே ஷாக் ஆயிட்டேன் நிறைய இடத்துல. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. தேங்க்யூ வெரி மச். கீப் சப்போர்ட்டிங் அஸ். நீங்க முன்னாடி வந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த எக்ஸ்ட்ரீம் படத்துடைய டைரக்டர் ராஜவேல் கிருஷ்ணா. இந்த படம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்தது காரணம் என்னுடைய எழுத்துக்களை உள்வாங்கி எல்லாருமே எனக்கு கஷ்டம் கொடுக்காம அவங்க இன்வால்மெண்டா பண்ணதுக்கான ஒரு பலன் தான் இதுன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு மேடம், சாரு, என்னுடைய படத்துல எல்லாருமே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸு, இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். என்னுடைய அசிஸ்டன்ஸு, என்னுடைய ஃபேமிலி எல்லாமே வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றியை சொல்கிறேன். இங்கே வந்து ஆடியன்ஸு இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கொண்டாடுவாங்கன்னு தெரியும், ஏன்னா இது எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு படமாக இருக்கிறதுனால. ஆனால் இந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு லேடிஸ் பற்றி நான் அதுவும் ட்ரெஸ்ஸு மேட்ரு நான் தொடறேன் அப்படின்னும் போது நிறைய பேர் அதை ரிஜெக்ட் பண்ணும் போது எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அவங்க ஹீரோயின்ஸு வந்து ரிஜெக்ட் பண்ணும் போது கேர்ள்ஸ் எல்லாமே என்னை ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியாக பார்த்துருவாங்களோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அது எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து இதை எழுதி அழகாக அவங்க கிட்ட கொண்டு போயிடணும். எல்லாருமே தன்னுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தையும் தன்னுடைய மிஸ்டேக்கையுமே புரிஞ்சிக்கணும் அப்படின்றது மட்டுமே மைண்டில் வச்சு நான் பண்ணேன். பட் வெறும் கிரைமா இல்லாமல் அதை ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜாகவும் நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நான் இதை பண்ணேன். அதனுடைய பலன் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி என்னோட உழைச்சி இந்த அளவுக்கு கொண்டு வந்த எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய 2 படங்களையும் மக்கள்கிட்ட நல்லா கொண்டு போனதுக்கு உங்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய இந்த ப்ரெஸ் மீட்லேயே எல்லாரும் என்னை பாராட்டு போனீங்க, அதுக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை.
ஓகே தேங்க்யூ சார். Thank you. இப்ப உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன மேடம்? ஏன்னா இப்போ வந்து ரிவ்யூ சொன்னா கூட என்ன சொன்னாங்கன்னா பெண்கள் துருத்துற மாதிரி வந்து உடை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி, இது ஆண்களை எல்லாமே- சலனப்பட வைக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ சொல்றவங்க சொல்றாங்க. படம் பார்த்து உங்களோட டேக் என்ன இது? சார் ரெண்டுமே இருக்கு, ரெண்டு விதத்திலயும் சொல்லலாம். அதாவது பாக்குற கண்ணோட்டத்திலயுமே இருக்கு. ஆனா நம்ம லிமிட்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, பெண்களா பிறந்து நமக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். அந்த லிமிட்ஸ்ல நம்மளும் தான் இருக்கணும். இல்ல நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன் அப்படின்னு சொன்னா உன் இஷ்டத்துக்கு தான் அது நடக்கும் அப்படிங்கறது தான் இவங்க வந்து ரொம்ப குறிப்பா அதை சொல்லியிருக்காங்க. சோ அந்த பெண்ணுக்கு இல்லைனாலும் அந்த ஏஜ்ல இல்ல அந்த வேற ஒரு பெண்ணு பார்க்கும்போது அதே கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. இதுதான் நான் எப்பவுமே ஒரு ஃபீல் பண்ணுவேன். சோ அப்படி இருக்கும்போது நம்ம லிமிடேஷன்ஸ்ல நம்ம இருக்கணும். சோ நம்மளே அதுக்கு வழி என்ன சொல்லுவாங்க சார், வழி கொடுத்துடக்கூடாது. மேபி அதுதான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த சென்ஸ்ல உங்களோட டேக் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல பேர்ல ஆபாசமான வீடியோக்கள் பண்ணிருக்காங்க. உங்களோட டேக் என்ன? என்னோட டேக் சொல்லவா, அவங்க குறைச்சிக்கிறாங்களோ இல்லையோ பாக்குறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க பார்க்காம என்கரேஜ் பண்ணாம நீங்க டிலீட் பண்ணிட்டோ இல்ல பிளாக் பண்ணிட்டோ போயிட்டீங்கன்னா அவங்க பண்றவங்க வந்து பெருசா என்ன சொல்றது ஹைப் ஆகாது, வைரல் ஆகாது. நீங்க பாக்குறீங்க, லைக் பண்றீங்க, ஒரு 1000 லைக் வருது, டேய் இன்னொன்னு இது பண்ணோம்னா ஒரு 2000 லைக் வருதுன்னு அவங்களுக்கு தெரியுங்கிறதுனாலதான் அவங்க இன்னும் மேலும் மேலும் பண்றாங்க. சோ மேக்சிமம் நம்ம அதை பார்க்காம இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தட்டி விட்டோம்னா பண்றவங்களுக்கு வேற வழி இல்ல, டே என்னடா என்ன பண்ணாலும் பார்க்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கம்மி ஆயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. என்கரேஜ் பண்ணாதீங்க. ரொம்ப எல்லாம் ஆபாசமா காட்டினாங்கன்னா நம்ம மக்களுக்கு சொல்றது என்னன்னா என்கரேஜ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் விட்டுருங்க, அவ்வளவுதான்.